நாம தொடர்ந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் பிட்காயின், கோல்டு நேரம் இருந்தால் நிஃப்டியோட விலை நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஒரு ப்ரைஸோட நகரை எப்படியெல்லாம் நீங்கள் டெக்னிக்கலாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிட்டு வர்றோம். புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நிறைய இடங்கள்ல கீவேர்ட்ஸை சொல்லி சொல்லி ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் அந்த பிளேலிஸ்ட் வீடியோவை பேசிக்ஸ் வீடியோவை நல்லா பார்த்துட்டு ஸோ அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இது கிளியர் கட்டாக புரியும். மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டில் என்ன நடக்குது, பணக்காரங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்லாம் ரொம்ப கிளியர் கட்டாக புரியும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ இது என்ன மாதிரியான தொழில், இது யாருக்கானது, எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணணும், இதில் என்னென்ன பார்ட் இருக்குது இந்த தொழிலில், ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். கரெக்டாக நம்ம வழக்கம் போல் இப்போ பிட்காயினோட சார்ட்டில் இருக்கும். இப்போ பிட்காயினோட சார்ட்டில் வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக பார்க்கணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு 1 ஹவருங்கிறது தான் ட்ரேடர்ஸுக்கு லாங் டேர்ம். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸுங்கிறது ஒரு மிட் டேர்ம் மாதிரி, 5 மினிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் மாதிரி. இது 24 ஹவர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஞ்சம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். இதே நிஃப்டி மாதிரி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் டைம் வேலிடிட்டி உள்ள ஒரு மார்க்கெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1 மினிட்டே தான் ஷார்ட்டாக மாதிரியே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எதை பண்ணுறோம், கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை அண்ட் லோ இருக்கோ ஸோ அதை முதல்ல கனெக்ட் பண்ணுறோம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணக்கூடாது மார்க்கெட்டில், செல்லர் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2550 நம்ம ட்ராப் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ என்னது, இவ்வளோ தூரம் கொண்டு போன பையரில் திரும்ப என்ன நடந்திருக்கு, இந்த 25 to 50ங்கிறது ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 0 to 25ங்கிறது மைக்ரோ ஷார்ட் டேர்ம், அதுக்கப்புறம் 50ங்கிறது ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரி, அதுக்கப்புறம் 50 to 75ங்கிறது மிட் டேர்ம் பவுண்ட்ரி, அதுக்கப்புறம் 75 to 100ங்கிறது லாங் டேர்ம் பவுண்ட்ரி. இந்த ஓவரால் பையர் கொண்டு போனதுக்கு திரும்ப என்ன பண்ணுறோம், அதையே நம்ம ஒரு பவுண்ட்ரி கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இது வந்து க்ளோஸ்டு மார்க்கெட். இந்த மேலேருந்து இப்போ கீழே வர்றது வந்து கரண்ட் மார்க்கெட். இந்த க்ளோஸ் மார்க்கெட்டை மட்டும் வச்சு தான் நம்ம இதை வந்து வரைஞ்சிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குது, கரண்ட் மார்க்கெட்டில் இந்த பவுண்ட்ரி வந்து இப்போ இங்கே வந்தால் இது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ 50% ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரியில் இருக்குது. 75 to 50 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மிட் டேர்ம் பவுண்ட்ரியில் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து வந்த மார்க்கெட் 25 வந்தது, 50 வந்தது, 75 வந்தது. பட் அதை தாண்டி போக முடியாமல் இப்போ என்ன நடக்குது, இந்த 50 உடைச்சு மேலே போயிடுது. 50 உடைச்சு மார்க்கெட் மேலே போனாலே என்ன நடக்குது, பையரோட இன்வால்மெண்ட் வந்து மறுபடியும் மார்க்கெட்டில் கிளியராக வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதுதான் நம்ம பவுண்ட்ரி அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். பவுண்ட்ரி வச்சே மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது, ரீட் பண்ணுறது. இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் போச்சு, திரும்ப இதோட 50 to 75 வரைக்கும் தான் வந்துச்சு. மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, இது கீழே தான் மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, கீழே தான் போகணும் அப்படின்னா இந்த 50 இந்த பவுண்ட்ரிக்கு வரணும். இந்த 50% லைனை தாண்டி மேலே போகக்கூடாது. இந்த 50% லைனை தாண்டி மேலே போனாலே என்ன நடக்கும், அடுத்த பவுண்ட்ரிக்கு போயிடும் மார்க்கெட். அதை தாண்டி மேலே போனாலே என்ன நடக்கும், அடுத்த பவுண்ட்ரிக்கு போயிடும். அப்போ என்ன பண்ணக்கூடாது, அப்போ இங்கே இந்த பவுண்ட்ரியில் இருக்குன்னா இப்போ அதிகபட்சம் இதுக்கு கீழே உள்ள பவுண்ட்ரி எது, 50. இப்போ மார்க்கெட் வந்து இந்த பவுண்ட்ரியில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ கீழே உள்ள பவுண்ட்ரி எது, அப்போ 50 to 75. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த 50யை தாண்டி கீழே வரக்கூடாது. கரெக்டாக? ஸோ இப்போ ஒரே இதில் வச்சு முடிஞ்சு போன மார்க்கெட்டை மட்டுமே வச்சு அதோட பவுண்ட்ரியை மட்டும் எடுத்து 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 நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம். சரியா? இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு. இப்போ செல்லர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க இல்லையா, இப்போ இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுறோம். புரியுதா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 50 தான் மேஜராக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ அதில் இருக்கிற அந்த 75 25லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் பவுண்ட்ரிஸ் தான். ஸோ அது வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு சிங்கிள் பவுண்ட்ரியில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த 25 50 75 100 இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் பவுண்ட்ரிஸ் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா தேவையில்லை. அந்த 50% லைனே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த மார்க்கெட்டை வந்து அடுத்த அதோட விலை நகர்வுகளை வந்து கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். கரெக்டுங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், கவனிங்க. இப்போ இங்கேருந்து பையர் கொண்டு போனாங்க, திரும்ப செல்லர் கொண்டு வந்தாங்க. இப்போ இது கீழே தான் வரப்போகுது அப்படின்னா இப்போ நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது, செல்லர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
ஏற்கனவே செல்லர் எங்கே கொண்டு போனாங்களோ இங்கே இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, இதை தாண்டி கொண்டு போகிறதுக்கான முயற்சியை செல்லரும், அது மாதிரி ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அதை தாண்டி மேலே கொண்டு போகிற முயற்சி பையரும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த இந்த விஷயம் மார்க்கெட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். கீப் ஆன் ட்ரைங்கிற மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயந்தான் பையரையும் செல்லரையும் என்ன ஆகுது மார்க்கெட்டில் வந்து அந்த உயிரோட்டமாக வச்சுக்கிறதுக்கு காரணமே அதான். ஏற்கனவே எங்கே கொண்டு வந்திருக்காங்களோ, இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து வந்திருக்கு, திரும்ப இங்கே போயிருக்கு, அப்போ ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்து இது இது இவ்வளோ தூரம், அப்போ இதை தாண்டி கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க, மறுபடியும் பையர் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க, மறுபடியும் செல்லர் பையர், செல்லர் பையர். அதனால தான் மார்க்கெட்டில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு கேண்டில் வைஸாகவும் வி பேட்டர்னுக்கு அப்புறம் ஏ பேட்டர்ன் தான் வரும், அடுத்து ஏ பேட்டர்னுக்கு அப்புறம் விக்கு அப்புறம் விக்கு அப்புறம் ஏ, இப்படி தான் வரும். இந்த மாதிரி மாறி மாறி வரும். இது கேண்டில்லே வரும், பேட்டர்ன்லேயே வரும், ட்ரெண்ட்லேயே வரும். இதெல்லாம் முக்கியமான ரகசியம். இது இருக்கிறதுனால தான் மார்க்கெட் உயிரோட்டமாகவே இருக்குது. இது இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட்டாகவே இந்த தொழிலை பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இப்போ என்ன நடக்குதுக்கு, இங்கேருந்து மேலே போயிருக்கு, மேலேருந்து கீழே வந்திருக்கு, அப்போ இது ரெண்டோட 50% லைனை தாண்டி மறுபடியும் மேலே போகக்கூடாது. அப்போ என்ன நடக்கணும், இது கீழே தான் வரப்போகுது அப்படின்னா என்ன நடக்கணும், இந்த 50% லைனுக்கு கீழே இருக்கணும். இப்போ முன்னாடி ஒவ்வொரு 50% லைன் பார்த்தோம், இப்போ 2 லைன் பார்க்குறோம். சரி, அடுத்து இப்போ என்ன நடந்திருக்கு கவனிங்க. இப்போ இங்கேருந்து மறுபடியும் பையர் கொண்டு போகிறாங்க, மெதுவாக பையர் கொண்டு போகிறாங்க, இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் பழைய 50% லைன் தாண்டி கொண்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் புதுசாகவே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இவ்வளோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓவரால் இந்த 3க்குமே வரைகிறோம். இங்கேருந்து பையர் கொண்டு போனது 1, திரும்ப செல்லர் கொண்டு வந்தது 2, அதுக்கப்புறம் மேலே பையர் கொண்டு போனது 3. 1 2 3. அப்போ என்ன நடந்திருக்கு, ஏற்கனவே பையர் கொண்டு போனதை விட அதிகபட்சம் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க, மறுபடி 2வது டைம் பையர் இன்னும் அதிகமாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் விஷயம். இதை சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ அதுதான் மார்க்கெட்டு. புரியுதுங்களா சார்? அதுதான் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி, ஒரு படையெடுத்து போய் ஒரு நாட்டை பிடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான், அதுதான் இது பையருக்கும் செல்லருக்கும் நடக்கிற அந்த ப்ரைஸை கேட்ச் பண்ணுற ஒரு வார், ஒரு சண்டை தான் மார்க்கெட். இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து பிட்காயின், இது கோல்டு, இது நிஃப்டி அப்படிங்கிறதெல்லாம் பேர் தான். புரியுதா? பேர். மொத்தத்தில் அந்த எய்ம் ஒன்று தான். இப்போ 2 நாடு இருக்குன்னா எத்தனை நாட்டுக்கு நாடு பேர் வேறு வேறு நாடாக இருக்குல்ல. இப்போ யூஎஸ்ன்னு இருக்குது, இப்போ இந்தியான் இருக்குது, ஈரான் இருக்குது, உக்ரைன் இருக்குது, இஸ்ரேல்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு நாடு பேர் வேறுபடுது. அதே மாதிரி தான் சார்ட்டுக்கு சார்ட்டு பேர் தான் வேறு, மற்றபடி எல்லா சார்ட்லையும் அந்த கான்செப்ட் ஒன்று தான். அதை நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா சார்ட்லையும் அந்த கான்செப்ட் வந்து ஒன்று தான், அந்த ப்ரைஸு தான். எல்லா சார்ட்லையும் தங்கம் என்ன பண்ணுது, பையர் இன்னும் ஏற்கனவே எந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்தாங்களோ அதை தாண்டி கொண்டு போகிறதுக்கு செல்ல ட்ரை பண்ணுறாங்க. பையர் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே எது வரைக்கும் போச்சோ ஸோ அதை தாண்டி கொண்டு போகிறதுக்கு பையர் ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி மேலே கீழே நடக்கிற அந்த வார் தான் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் நீங்கள் பேரை வச்சு எதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறத முதல்ல நிப்பாட்டிடுங்க. இந்த இது இப்படி இருக்கும், அந்த இது அப்படிலாம் இருக்காது. பேருங்கிறது அவங்கவுங்க வசதிக்காக நம்ம வச்சுக்கிறது. இதுக்கு பேர் தங்கம், இதுக்கு சில்வர், இதுக்கு தக்காளி, இது தகரம், இது பித்தளை, இது வெள்ளி அப்படின்னு வச்சுக்கிற மாதிரி மொத்தத்தில் சார்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குது, அவ்வளோதான். அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குது, நாட்டுக்கு ஒரு பேர் இருக்குதுன்னு நான் சொன்ன மாதிரி. மற்றபடி அவங்க எதை பிடிப்பாங்கன்னா அடுத்தடுத்து எல்கையை பிடிக்கிறதுக்கு தான் அவங்களுக்குள்ள சண்டை நடக்கிற மாதிரி, அடுத்தடுத்த ப்ரைஸை வந்து அவங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிற ஒரு சண்டை நடக்கிற இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அடிப்படையில் இருக்கிறதையே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் பெருசாக நுணுக்கமாக பார்த்துட்டு வர்றோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோ வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கண்டென்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இதை நீங்கள் நுணுக்கமாக கவனித்தா மட்டும்தான் அங்கேக்கும் இங்கேக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஸோ ஒன்றோட ஒன்று தொடர்ச்சி, அது அப்படியே விரிவடைஞ்சிக்கிட்டே வரும். புரியுதுங்களா? பேசிக்கில் இருந்த மாதிரி இருக்காது. ஒரு விஷயம் இருக்குன்னா டீப்பாக ரொம்ப விரிவடைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஏதாவது ஒரு ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிக்கிட்டே வருவேன், அதிகப்படுத்திக்கிட்டே வருவேன். அதை பற்றின இன்னும் ரொம்ப இன்டெப்த்தான நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும். புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோலையும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற முதல் நபராக இருந்தீங்கன்னா, இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு
பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோ கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்காவது பார்த்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு? அப்போ மொத்தத்தில் இங்கேருந்து பையர் போயிருக்காங்க, இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, மறுபடி பையர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது என்ன நடந்திருக்கு பாருங்க. இப்போ ஏற்கனவே பையர் கொண்டு போனதை விட 25, 50, 75 வரைக்கும் தான் செல்லரால் கொண்டு போக முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன நடக்குது? மறுபடி இதை தாண்டி கொண்டு வர முடியல. இப்போ பையர் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா, இப்போ பையர் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக இதோட 50, அடுத்து 25, 50, 75, 100 இதை தாண்டி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவங்களோட தலையை தொடுறதுக்கு. புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம்? இந்த ஏ பேட்டர்னோட தலையை தொட பையரும், ஒரு வி பேட்டர்னோட தலையை தொடுறதுக்கு செல்லரும் ட்ரை பண்ணுவாங்க. அதை தான் நான் சொன்னேன் சிம்பிளாக. ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அதை தாண்டி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி ஏற்கனவே செல்லர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்களே, இதை தாண்டி மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை நாட்கள் ஆனாலும் திரும்ப அதை தாண்டி கட்டாயம் கொண்டு வருவாங்க. அதான் சொல்லலையா, அவங்களோட அந்த இது வந்து முடியவே முடியாது. அதான் சொன்னல, எந்த ஒரு விஷயம்தான் மார்க்கெட் வந்து உயிரோட்டமாக வச்சுக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். புரியுதுங்களா? இந்த இந்த ஃபைட் வந்து மார்க்கெட்டில் வந்து முடியவே முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு? இங்கேருந்து பையர் போனது, செல்லர் வந்தது, திரும்ப பையர் கொண்டு போனது. அப்போ இதில் வந்து இப்போ நமக்கு 3 50% லைன் இருக்குது. இப்போ மார்க்கெட்டிங் முடிஞ்சிருக்கு, 3 50% லைன் இருக்குது. அப்போ இந்த 3 50% லைன் தான் நமக்கு என்னது? ஒரு பவுண்ட்ரியாக மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணுது. பவுண்ட்ரி இப்போ 50% நமக்கு என்ன இருக்குது? பவுண்ட்ரியாக இருக்குது. அப்போ என்ன இருக்குது? இதுக்குள்ளே ஒரு 50, அடுத்து ஒரு 50, அடுத்து ஒரு 50, மார்க்கெட் வந்து சுருங்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் நான் தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மார்க்கெட் சுருங்க ஆச்சுன்னா என்னாகும்? கவனிங்க. இப்போ இந்த இடம்லாம் வரையில் மார்க்கெட் சுருங்க ஆரம்பிக்குதுன்னா மறுபடி மார்க்கெட் வந்து பிளாஸ்ட் ஆகும். ஏதாவது ஒரு பக்கத்தில் அதாவது என்ன ஆகும்? பயங்கரமாக வெடிச்சு செதறும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் இங்கே என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் இந்த ஏரியா வந்துட்டு மறுபடி இப்போ இந்த ஏரியா இருக்கல, நான் இதை கூட 50% இங்கே வரைகிறேன். இப்போ இங்கே வரைகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ 3 50% லைன். இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது. அப்போ என்ன நடக்குது? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிக்குது. திரும்ப இந்த 50 போன மார்க்கெட் திரும்ப 50%க்குள்ளே வருது. மறுபடியும் இந்த 50யை உடைக்க முடியலன்னு தெரிஞ்சவனால பையர் இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப உற்சாகமாகி ஒரே கேண்டில் இதுதான் மார்க்கெட் வந்து பிளாஸ்ட் ஆகிறது. நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து சுருங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் வெடிச்சு செதறும். அதான் பிளாஸ்ட்டுங்கிறது. மார்க்கெட் வந்து சுருங்க ஆரம்பிக்குன்னா கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி சுருங்குற மார்க்கெட்டில் போயிட்டு பக்கத்தில் மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. அடிக்கடி சொல்லுவேன், சுருங்குற மார்க்கெட்டை வந்து நாயை வாழை பிடிச்சி இழுக்கிற மாதிரி. புரியுதுங்களா? தெரியாமல் மிதிச்சிட்டா கூட டக்குன்னு கால் எடுத்துடலாம். வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கடிச்சிடும். அதுதான். அதனால் என்ன அர்த்தம்? ரொம்ப கவனமாக இருக்கணும். சுருங்குற மார்க்கெட் வந்து ரொம்ப டேஞ்சர். அதாவது என்ன அர்த்தம்? பையரும் செல்லரும் அவங்களோட வார் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு க்ளோஸ்டு பிளேஸில் முடிவுக்கு வரப்போகுது வார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன நடந்திருக்கு? இதை வந்து பிளாஸ்ட் ஆகி மேலே போகுது. கரெக்டாக கவனிங்க. அப்போ இப்போ மேலே போகிற மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது? திரும்ப இப்போ அகெயின் இந்த 3 50% லைனை தாண்டி கீழே வரக்கூடாது. அப்போ கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கவனிங்க. இப்போ இது கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே ஒரு 100 லைன் இருக்குது, 1 0 லைனு, 100 லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது. இந்த பேஸுக்குள்ளே இதை தாண்டி வந்தால் மட்டும் வந்துச்சுன்னா இந்த பேஸுக்குள்ளே வந்துடும். இதான் விஷயம். அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த 50% மல்டிபிள் பவுண்ட்ரிஸ் எடுத்து, அப்போ இங்கேருந்து பையர் கொண்டு போன ட்ரெண்டு, திரும்ப கொண்டு வந்த ட்ரெண்டு, திரும்ப கொண்டு போன ட்ரெண்டு, இதுதான் ட்ரெண்ட் அனாலிசிஸ். கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கணும். முதல்ல கேண்டில் அனாலிசிஸ் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ் பார்த்தீங்க, ஸோ அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்க. அப்போ கரெக்டாக. அப்போ இந்த நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ இங்கேருந்து பையர் கொண்டு போனாங்க, திரும்ப செல்லர் கொண்டு வந்தாங்க. இந்த ஏ பேட்டர்னுக்கு இது ரெண்டையும் இப்படி கனெக்ட் பண்ணி வரைவீங்க பார்த்தீங்களா? இதுதான் ட்ரெண்ட் லைன். இப்படி வரைகிறீங்களா? இதுதான் ட்ரெண்ட் லைன். இப்போ நீங்கள் எல்லா விஷயமும் கிளியராக கவனிங்க. இப்போது நான் மறுபடியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் வரைஞ்சி எல்லாட்டையும் நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இன்னும் கிளாரிட்டியான மார்க்கெட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் முதல்ல சார்ட்டை ரீசெட் பண்ணுறேன். இங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க 1, திரும்ப இந்த இடத்துல இருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. அதிகபட்சம் எல்லாமே அதிகபட்சம் வரையணும். அதிகபட்சம் கொண்டு வந்தது இவ்வளோ லோ தான். இதுக்கப்புறம் செல்லர் கொண்டு வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் பையர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட்டாக அதிகபட்சம் இங்கே தான் கொண்டு போயிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, 3 50% லைன் இருக்குது, 1 2 3. சரியா? இப்போ அதே மாதிரி இங்கேருந்து பையர் கொண்டு போன தூரம் திரும்ப செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, மறுபடி பையர் இங்கே கொண்டு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கேருந்து கவனிங்க, ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும்னு சொல்லியிருக்கேன். நேராக முதல்ல வச்சு
அப்படியே மெதுவாக மேலே கொண்டு போங்க. ஒரு 2க்கு மேற்பட்ட கேண்டில்ல எங்கே இடிக்குதோ பாடி அங்கே நிப்பாட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல இடிக்குது, அப்படியே நிப்பாட்டியாச்சு. அப்போ நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கையில இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருப்போம், இதுக்கே வரைஞ்சிருப்போம். இங்கே இடிச்சிருக்கு. மறுபடி பார்த்தீங்களா, தெரியுதா? இங்கேருந்து போயிட்டு மறுபடி பாருங்கள், இங்கேருந்து போன மார்க்கெட் திரும்பி வந்து இந்த இந்த 50% லைன் முன்னாடி எங்கே இருந்திருக்கும்? இந்த இடத்துல இருக்கையில் இந்த இடத்துல இருந்திருக்கும். கரெக்டாக 3 50% லைன் 1 2 3 பக்கத்தில் ட்ரெண்ட் லைன். அப்போ திரும்பி வந்து பாருங்கள், வரும்போது இந்த 50%யும் உடைக்க முடியல, இந்த ட்ரெண்ட் லைனையும் உடைச்சு மார்க்கெட் அண்டர் வேல்யூக்கு வர முடியல. அப்போ அண்டர் வேல்யூக்கு வர முடியலன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூல இருக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ ஓவர் வேல்யூல இருக்க போகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த 3 50% லைனையும் உடைச்சு மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போக போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? நீங்கள் என்ன வரைஞ்சாலும் இந்த மாதிரி மார்க்கெட்டை கிளாரிட்டியாக நீங்கள் ரீட் பண்ண தெரியுது, ப்ரைஸை ரீட் பண்ண தெரியுதுன்னா உங்களால் ட்ரெண்டையும் ரீட் பண்ண முடியும். ஏன்னா ப்ரைஸை தான் எல்லாமே ஃபாலோ பண்ணும். ப்ரைஸோட அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏற்கனவே சொன்னாலே நேற்று இப்போ வந்து ஒரு சின்ன வி இருக்குது. அந்த வி என்னாகும்? அடுத்து செல்லர் கொண்டு வந்த தூரம் அதிகமாகும், மறுபடியும் பையர் கொண்டு போகிற ஏற்கனவே கொண்டு போன தூரமும் அதிகமாகும். இவ்வளோ தான் கொண்டு போயிருக்காங்க. இப்போ 2வது ஆட இவ்வளோ கொண்டு போயிருக்காங்க. அடுத்து 3வது பாருங்கள், செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ செல்லர் கொண்டு வந்த தூரம் பெருசாக இருக்குது, மறுபடியும் பையர் கொண்டு போன தூரமும் பெருசாகிட்டே இருக்குது. இப்படி தான் அந்த தூரம் வந்து பெருசாகி ஒரு கேண்டில் பேட்டர்னாக மாறி பேட்டர்ன் ட்ரெண்டாக மாறுற மாதிரி அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி தான் ஒரு ட்ரெண்டுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் இருக்குது, ஒரு ட்ரெண்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து பையர் கொண்டு போனது திரும்ப செல்லர் கொண்டு வந்தது, இது வந்து ஒரு ஏ பேட்டர்ன். அந்த ஏ பேட்டர்ன் இங்கேருந்து பை ட்ரெண்டு, மேலேருந்து வரும்போது செல் ட்ரெண்டு. இது ரெண்டையும் இந்த ட்ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் லைன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா? 2 ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான். அது ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே 2 ட்ரெண்ட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க. இதெல்லாம் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. சும்மா இங்கேருந்து அங்கே வரீங்க, அங்கேருந்து இங்கே வரீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே 2 ட்ரெண்ட் இருக்கும். அதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் லைன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கவனிங்க, இப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, இது ஒரு ட்ரெண்டு. இங்கேருந்து பையர் கொண்டு போயிட்டு இருக்காங்க, இது ஒரு ட்ரெண்டு. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க, 2 பாடியும் டச் பண்ணுற இடத்துல வைங்க, ட்ரெண்ட் லைன். தெரியுதா? அப்போது இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணேன். அப்போ இதுக்குள்ளே பாருங்கள், 2 ட்ரெண்ட் லைன் இருக்குது. கவனிங்க, 2 ட்ரெண்ட் லைன் இருக்கா? இங்கேருந்து பையர் கொண்டு போனது, இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தது, திரும்ப இங்கேருந்து பையர் கொண்டு போகிறது, இது ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் லைனில் நீங்கள் கனெக்ட் பண்ணாலே அதுக்குள்ளே ஒரு 2 ட்ரெண்ட் இருக்கும். அப்போ ஒரு வி பேட்டர்னா என்ன? நம்ம ஏற்கனவே அதெல்லாம் கிளியராக சொல்லியிருக்கோம். வி பேட்டர்னா மேலேருந்து வந்து கீழேருந்து மேலே போகிறது, அதுதான் நம்ம சொன்னோம். அதை பை ட்ரெண்டு செல் ட்ரெண்டுன்னு சொல்லாமல் நம்ம என்ன பண்ணோம்? மேலேருந்து சிகப்பு கலராக வந்து கீழேருந்து பச்சை கலராக போகிறது தான் வி பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொன்னோம். வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன், கேண்டில், இதெல்லாம் நம்ம பேசிக் வீடியோவில் இருக்குது. வெரி 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 பேசிக் வீடியோ. அங்கே போய் கிளியராக இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்கள். அதை தான் இப்போ உங்களுக்கு விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஏ பேட்டர்னா என்ன? கீழேருந்து பச்சை கலராக மேலே போய் மேலேருந்து சிகப்பு கலராக வர்றது தான் ஏ பேட்டர்ன். இப்போ அந்த ஏ பேட்டர்னில் 3 இருக்குது: ஃபெயில்டு பேட்டர்ன், ஈக்குவல் பேட்டர்ன், எக்ஸ்ட்ரா பேட்டர்ன். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம விரிவாக பார்க்குறோம். இப்போ இன்னும் அதை தான் நம்ம சும்மா வந்து தியரியாக சொன்னோம். இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே ப்ராக்டிக்கலாக பார்க்குறீங்க, அதான் விஷயம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த வி பேட்டர்ன் கவனிங்க, மேலேருந்து கீழே வந்து கீழேருந்து மேலே போயிருக்கு. அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு செல் ட்ரெண்டு, ஒரு பை ட்ரெண்டு. இதை கனெக்ட் பண்ணுறது தான் ட்ரெண்ட் லைன். இப்போ ஒரு ட்ரெண்டுனா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது சின்னதாக கனெக்ட் பண்ணால் கூட அதுக்குள்ளே ஒரு 2 ட்ரெண்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து வந்திருக்கு, திரும்ப இங்கேருந்து போயிருக்கு. இதை கனெக்ட் பண்ணால் கூட என்ன நடக்குது பாருங்கள். இங்கேருந்து வந்திருக்கு, எல்லாமே உங்களுக்கு ட்ரா பண்ணியே காட்டுறேன். ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து வந்திருக்கு, திரும்ப போயிருக்கு. புரியுதா? மறுபடியும் என்ன பாருங்கள், இங்கேருந்து வந்திருக்கு, திரும்ப போயிருக்கு. இந்த மாதிரி ட்ரெண்டை கனெக்ட் பண்ணும். ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து கனெக்ட் ஆகுதுனாலே அதில் 2 ட்ரெண்ட் இருக்கும். அப்போ இங்கேருந்து வந்திருக்கா, திரும்ப போய் கனெக்ட் ஆகுதா, அப்போ டச் பண்ணாலே ட்ரெண்டு கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 2 ட்ரெண்டை கனெக்ட் பண்ணுறது தான் ஒரு ட்ரெண்ட் லைன். அதுக்குள்ளே கட்டாயம் ஒரு பை ட்ரெண்டும் ஒரு செல் ட்ரெண்டும் இருக்கும், 100% இருக்கும். அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் லைனே கிரியேட் ஆகாது, கிரியேட் ஆக முடியாது. அப்படி கிரியேட் ஆகாமல் போகுதுன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கிற ட்ரெண்ட் லைன் தான் என்ன ஆகுது? கவனிங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். இப்போ இங்கே வந்து ட்ரெண்ட் லைன்
இங்கேருந்து வந்துச்சு, இந்த ட்ரெண்ட் லைனை இடிச்சு இப்போ வெளியில் அவுட் சைடு போகுது. அப்போ அவுட் சைடு போகும்போது என்ன ஆகுது, இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே இருந்துச்சா ட்ரெண்ட் லைன், இப்போ இங்கே வந்து முடிஞ்சிருக்கு, மறுபடியும் கீழே வருது. அதாவது என்ன அர்த்தம், ஓவர் வேல்யூ போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து நான் ஒவ்வொரு ட்ரெண்ட் லைனாக வரைகிறேன், கவனிங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். முதல்ல இந்த வி பேட்டர்னுக்கு வரைகிறேன்னா சரி ஓகே. அடுத்து என்னது, இந்த ட்ரெண்ட் லைனை தான் தள்ளி கொண்டு போய் இங்கே வச்சிருக்கு, கவனிங்க. இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அடுத்து என்ன பண்ணுச்சு மார்க்கெட்டு, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மறுபடி தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. இங்கே இதுதான் இங்கே கொண்டு போய் உடச்சி இப்படி இங்கே கொண்டு போய் இங்கே வச்சிருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்னது, ஓவர் வேல்யூக்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். பழைய வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன், ஓவர் வேல்யூக்கு போகுது. அப்போ இங்கே இருந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி தள்ளி கொண்டு போய் இங்கே வச்சுச்சா. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன நடந்திருக்கு, இங்கே இருந்த வி பேட்டர்ன் இங்கே வரைக்கும் வந்துருச்சு. அதுதான் சொன்னேன், அந்த பேட்டர்ன் பெருசாகிட்டே இருக்கும். இங்கே உள்ளது அப்படியே தான் இருக்குது, இங்கே இது பெருசாகிட்டே இருக்குது. அப்போ கீழே பெருசாகலை, மேலே மட்டுமே பெருசாகுது, அதுதான் ஓவர் வேல்யூ. அது மாதிரி அண்டர் வேல்யூனா என்ன, மேலே பெருசாகாது, கீழே மட்டுமே பெருசாகும், இது அண்டர் வேல்யூ. இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குது. நீங்கள் இதை விடலாம் ஈஸியாக உலகத்திலே டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் சொல்லித் தர முடியாது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓவர் வேல்யூனா என்ன, கீழே பெருசாகாது, மேலே மட்டுமே பெருசாகும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்களா, இங்கே இருந்த ட்ரெண்ட் லைன் இங்கே வந்திருக்கு, இங்கே இருந்த ட்ரெண்ட் லைன் இங்கே வந்திருக்கு. அடுத்த ட்ரெண்ட் லைனை கவனிங்க, இப்போ இங்கே இருந்தது இந்த இது ட்ரெண்ட் லைனை இப்படி கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகி இங்கே ஃபார்ம் ஆகி இங்கே ஃபார்ம் ஆகி இங்கே வரைக்கும் போயிட்டு தான் இப்போ திரும்பி வந்திருக்கு. அப்போ என்ன இருக்குது, இங்கே இருந்த ட்ரெண்ட் லைன் இங்கே வந்துச்சு, இங்கே இருந்த ட்ரெண்ட் லைன் இங்கே வந்துச்சு, இங்கே இருந்த ட்ரெண்ட் லைன் இங்கே வந்துச்சு, இப்போ லாஸ்ட்டாக இங்கே இருந்த ட்ரெண்ட் லைன் இங்கே வந்திருக்கு. இப்படி மேலே 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 இந்த ட்ரெண்ட் லைனை மேலே மேலே தள்ளிட்டு போகுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஓவர் வேல்யூ. அந்த முதல்ல வரைகிறோம் பாருங்க ட்ரெண்ட் லைன், அதுக்கு பேர் தான் பேஸ். அந்த பேஸை உடைச்சதுன்னா மார்க்கெட் ஓவர் வேல்யூல இருக்கு. அப்போ ஓவர் வேல்யூல இருக்கும்போது என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் அதை விற்க பாருங்க. இல்லையா, ஓவர் வேல்யூக்கு மார்க்கெட் போக போக செல்லுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ மார்க்கெட்டில் ஓவர் வேல்யூனா என்ன, ஒரு ட்ரெண்ட் லைனை உடச்சி அந்த ட்ரெண்ட் லைனை தள்ளி 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 மேலே கொண்டு போச்சு அப்படின்னா, அதுதான் இங்கே நடந்திருக்கு. தனித்தனியாக காமிக்கிறேன். இங்கேருந்து இங்கே வந்துருச்சு, இங்கேருந்து இங்கே வந்துருச்சு, இங்கேருந்து இங்கே வந்துருச்சு, இங்கேருந்து இங்கே வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தள்ளிச்சுன்னா ஈக்குவல் போட்டுரும், இன்னும் கொஞ்சம் மேலே போனால் எக்ஸ்ட்ரா போட்டுரும். இப்படி தான் ட்ரெண்ட் லைன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம், ஒரு ட்ரெண்ட் லைனை உடைச்சி மேலே போனால் மட்டும்தான் ஓவர் வேல்யூ, உடைக்க முடியலைன்னா அப்படின்னா மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா. அடிப்படைக்கும் இப்போ சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சும்மா ப்ளைனாக நம்ம பண்ணோம். அப்போ என்ன, நீங்கள் நுணுக்கமாக கவனிங்க, ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே 2 ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டாக இருக்கும். ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே கட்டாயம் 2 ட்ரெண்டு இருந்தே தீரும். ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு அர்த்தம் என்ன, 2 ட்ரெண்டு அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். 2 ட்ரெண்டை கனெக்ட் பண்ணுறது தான் ஒரு ட்ரெண்ட் லைன். ஒரு பை ட்ரெண்டையும் ஒரு செல் ட்ரெண்டையும், இல்லை ஒரு செல் ட்ரெண்டையும் ஒரு பை ட்ரெண்டையும் மாறி மாறி இருக்கும். கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இதில் பை ட்ரெண்ட் முதல்ல இருக்குது, இங்கேருந்து போனதில் பை ட்ரெண்ட் முதல்ல இருக்குது, செல் ட்ரெண்ட் கீழே வந்திருக்கு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், இங்கே செல் ட்ரெண்ட் முதல்ல வந்திருக்கு, பை ட்ரெண்ட் ரெண்டாவது போயிட்டுருக்கு. இப்போ இதை கனெக்ட் பண்ணுறோம், அப்போ இங்கே கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறோம். புரியுதா. இப்படி தான் ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே 2 ட்ரெண்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். அப்போ இங்கேருந்து அதிகபட்ச லோ எங்கே இருக்குது, இந்த லோ இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு ரீசெட் பண்ணி பாருங்கள், ரீசெட் பண்ணுங்கள். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே பையர் கொண்டு போயிருக்காங்க, அதை கனெக்ட் பண்ணுறோம். திரும்ப செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, இதை கனெக்ட் பண்ணுறோம். திரும்ப இப்போ பையர் கொண்டு போயிட்டுருக்காங்க, இதை கனெக்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா, கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓவரால் இங்கே வச்சு எங்கே இந்த ஹையை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம். அதிகபட்சம் ஹை, இப்போ கரண்ட் ஹை எங்கே இருக்கோ இதை நோக்கி இப்படி இதை நோக்கி ரிமூவ் பண்ணுங்கள். கீழே பாடி 2 பாடி இடிக்குதுன்னா, விற்கு தேவையில்லை, 2 பாடி இடிக்குதுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இங்கே இடிக்குது, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். 3 பச்சை கலர், 1 2 3 பச்சை கலர் இந்த ஏரியாவில் இருக்குது. ஒரு ட்ரெண்ட் லைனும் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட்டு முதல்ல இந்த பச்சை கலரை தாண்டி ப்ரைஸ் லைன், இதுக்கு பேர் ப்ரைஸ் லைன், இந்த 50% இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ப்ரைஸ் லைன். 2 ட்ரெண்டை கனெக்ட் பண்ணது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். நான் சொன்னேன் இல்லையா, மினிமம் 2 ட்ரெண்ட் இருக்கும், ஒரு பை ட்ரெண்டு ஒரு செல் ட்ரெண்ட் இருக்கும். இல்லைன்னா வி பேட்டர்னாக இருந்தால் இருக்கும், முதல்ல ஒரு செல்லு மேலேருந்து கீழே வந்து மறுபடியும் கீழே இருந்து மேலே போயிருக்கும், இது வி பேட்டர்ன். வி பேட்டர்னில் முதல்ல செல்லு வந்திருக்கும், அடுத்து பை வரும், இது வி பேட்டர்ன். முதல்ல பை ஆகி அடுத்து செல் ஆகிறது ஏ பேட்டர்ன். புரியுதுங்களா, ஏ பேட்டர்ன். அப்போ என்ன ஆகும், முதல்ல மார்க்கெட் வந்து ப்ரைஸ் லைனை உடைச்சு அடுத்து என்ன நடக்கும், ட்ரெண்ட் லைனை உடைச்சா மட்டும்தான் கீழே போகும். புரியுதுங்களா, ட்ரெண்ட் லைனை உடைச்சா மட்டும்தான் கீழே போகுன்றத விட என்ன அர்த்தம், ட்ரெண்ட் லைனை உடைச்சி கீழே வந்தால்
போகும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே நினைக்காதீங்க. போகும், வரும், இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் ஒரு அனுமானம் தான். புரியுதுங்களா? இதுக்கு அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூக வணிகம் அப்படிம்பாங்க. யூக வணிகம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லை, ஃபோரெக்ஸ் மார்க்கெட், அதுக்கப்புறம் பிட்காயின், எதுவாக இருந்தாலுமே யூக வணிகம்னு ஒரு பேர் இருக்குது. அதுதான் சரியான பேர். நீங்கள் அதை மறந்துடாதீங்க. எப்போவுமே ஒரு யூக வணிகம். யூகம்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இது இருக்குது, இது வரும், இது போகும், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல ஏர்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல பெரிய காலேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. இந்த இடம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி ஒரு இடம் வாங்குறோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் ஸ்பெக்குலேஷன் அப்படிம்பாங்க. இங்கிலீஷில் வந்து ஸ்பெக்குலேஷன், தமிழில் வந்து யூக வணிகம். யூகம்னா என்ன? வரலாம், வராமலும் போகலாம். நம்ம நினைக்கிறது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதே மாதிரி தான் இந்த 50% தாண்டி மார்க்கெட் வந்துச்சுன்னா அண்டர் வேல்யூக்கு அப்போ வந்துச்சுன்னா அண்டர் வேல்யூக்கு போயிடும், வரலைன்னா ஓவர் வேல்யூல இருக்கும், அதான் அர்த்தம். அப்போ இந்த இப்போல்லாம் மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் லைன் 50%க்கு மேலே, இந்த 50%க்கு மேலே, இந்த 50% லைனுக்கு மேலே, இந்த ஓவரால் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இதெல்லாம் இருக்கோ மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ப்ரைஸ் லைன் எல்லாத்தையும் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் எல்லாத்தையும் உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ உடைச்சு வந்தால் தான் நிச்சயம். ஸ்பெக்குலேஷனை மார்க்கெட்டை நம்பக்கூடாது. யூகங்கிறது யூகம்தான். இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு நியூஸ் சேனலில் சொல்லுவாங்க. பேஞ்சா மட்டும்தான் நிச்சயம். அதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம நியூஸுன்னு சொல்கிறோம். நியூஸுங்கிறது எதிர்பார்ப்பு, ரியாலிட்டி கிடையாது. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்லையும் சரி எங்கேயுமே ஒரு நியூஸை நம்பாதீங்க அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். ஒரு நியூஸை எந்த அளவுக்கு நம்பணும், நியூஸில் எந்த அளவுக்கு பணக்காரன் ஏமாற்றுவான், அதெல்லாம் சொல்லலையே. உங்களை ஏமாத்துறதுக்கான எல்லா விஷயங்களையும் பணக்காரன் பண்ணுவாங்க. உங்களை அப்படியே தலைகீழாக உங்களை ட்ரெயின் பண்ணி வைப்பாங்க. அந்த அடிப்படையே உங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் வந்து கீழே போகும்போது ஓவர் வேல்யூவில் போயிட்டு இருக்கும்போது தான் உங்களை வாங்குறதுக்கே பழக்குவாங்க, அண்டர் வேல்யூக்கு வரும்போது தான் உங்களை விற்கிறதுக்கே பழக்குவாங்க. அதாவது பச்சையாக சொன்னால் அவங்க அடிமாட்டு விலையில வாங்கினதை உங்களை அதிக விலைக்கு வாங்குற மாதிரி தான் உங்களை பழக்குவாங்க. இதான் பணக்காரன் இந்த மார்க்கெட்டில் பண்ணுற ஒரு ரகசியம். அதனால தான் இதுக்கு பேர் யூக வணிகம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாங்கினது மேலே போகும்னு நினைப்பீங்க, அது இன்னும் மேலே போகாது, கட்டாயம் அது கீழே தான் வரும். 10க்கு 3 ட்ரேடு அப்படி நேச்சுரலாக போகிற மாதிரி இருக்கும். மிச்சம் 7 ட்ரேடு உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் வரும். இதுதான் பணக்காரன் பயன்படுத்துகிற ரகசியம். ஓவர் வேல்யூவில் நீங்கள் பண்ணீங்கன்னா 10க்கு 7 ட்ரேடு மேலே போயிடும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிச்சிடலாம். இந்த ஒரு விதை, இதுதான் விதை. புரியுங்களா? ஓவர் வேல்யூவில் பை பண்ணுறது 10க்கு 7 ட்ரேடு லாஸ் தான் கொடுக்கும். அண்டர் வேல்யூவில் பை பண்ணால் 10க்கு 7 ட்ரேடு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இதுதான் இந்த விதை. இந்த விதையை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, இந்த சேனலோட பர்பஸே அதுதான். இந்த விதையை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த விதையை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா நீங்களும் பணக்கார மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ மிச்சம் என்ன பாக்கி இருக்குது? பணக்கார மாதிரி இன்னும் கம்ப்ளீட் நாலேஜ் எடுத்துக்கணும், அதை பற்றின ப்ராக்டிஸ் இருக்கணும். இது இருந்ததுன்னா பணக்கார மாதிரி இந்த தொழிலில் நீங்களும் லைஃப் லாங்காக சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த சேனலோட நோக்கம். இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சேனல். இதுக்கு மேலே விஷயங்கள் எல்லாம் உள்ளதெல்லாம் என்னால் கொடுக்க முடியும். அதில் நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், ஒரு இலவசமாக என்ன சொல்கிறது, மோர் தான் கிடைக்கும், சோறு கிடைக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இதை புரிய வச்சா போதும். இதோட நோக்கம் அவ்வளோதான். இதை மக்களுக்கு, சாதாரண ஒரு மக்களுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாத ஒரு மக்களுக்கு இதை புரிய வச்சா போதும். அப்போ ஓவர் வேல்யூவில் பண்ணால் 10க்கு 7 ட்ரேடு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, லாஸு தான் ஆகும். புரியுதுங்களா? அது மாதிரி அண்டர் வேல்யூவில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 10க்கு 7 ட்ரேடு ப்ராஃபிட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அண்டர் வேல்யூவில் பண்ணணும். ஸோ அப்போ இந்த 3 ஆகுது அந்த லாஸ் உள்ள ட்ரேடு. அப்போ அதை என்ன பண்ணணும், அதை டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக டைட் பண்ண தெரியணும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் அதோட என்ன சொல்கிறது, மெக்கானிசம் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஃபிட்னஸ் இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஓவரால் ப்ராஃபிட்டில் வர முடியும். நீங்கள் இப்போ வெறுமனே ஓவர் வேல்யூவில் ஓகே நான் பண்ண மாட்டேன், அண்டர் வேல்யூவில் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ராஃபிட் இருக்குன்றது கரெக்டு தான். ஆனால் என்ன நடக்கும், மார்க்கெட் உடச்சி அடுத்த பவுண்டரிக்கு போச்சுன்னா உங்களால் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரில, அதுக்கான ஃபிட்னஸ் இல்லைன்னா ஓவரால் நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறது, இந்த சேனலில் உள்ள வீடியோலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ட்ரேட் பண்ணாதீங்க இதை பார்த்துட்டு. ஏன்னா கொஞ்சம் 10க்கு 7 ட்ரேட் இதில் வேலையும் செய்யும், செய்யாமலாம் இருக்காது. ஆனாலும் ட்ரேட் பண்ணாதீங்க.
ஏன்னா மார்க்கெட் அண்டர் வேல்யூல உடைச்சு 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 அடுத்தடுத்த பவுண்டரியை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களால கனெக்ட் பண்ண முடியாது. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியாது. நீங்க ஒட்டுமொத்தமா லாஸ் ஆயிருவீங்க. அதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய உதாரணங்களோட சொல்லியிருக்கேன். இப்போ இன்னைக்கு ஒரு இன்ட்ராடே பண்றீங்க, ட்ரேட் பண்றீங்க. ஒரு 30 பாயிண்ட் லாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 பாயிண்ட் லாஸ். அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் கவனிங்க, ஏற்கனவே ஒரு பழைய லாஸ் வந்து ஒரு 30 இருக்கு. புதுசா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 60 எடுத்தா மட்டும்தான் இந்த 30 லாஸை தாண்டி அதுக்கப்புறம் புரோக்கரேஜுக்கு சம்பாரிச்சு அதுக்கப்புறம் நீங்க லாபம் சம்பாதிக்க முடியும். அப்ப என்ன ஆகணும்? அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு 60 டு 70 80 பாயிண்ட் பிடிச்சா மட்டும்தான் நீங்க ஓவரால் ப்ராஃபிட்ல வர முடியும். இப்ப அடுத்த நாள் அதுக்கான சாத்தியம் இருக்குமா? தெரியாது. சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்ப அதுக்கு அடுத்த நாள். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்க ஒரே நாள்ல ஓடி ஓடி ஜெயிக்க முடியுமா? இப்போ முதல் நாள் ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த 10ல இப்படி இன்ட்ராடே பண்றவங்க இதை புரிஞ்சுக்கோங்க. 7 கிலோமீட்டர் தான் நடந்திருக்கீங்க. சரியா? அப்போ முதல் நாள் நடக்க வேண்டிய ஷார்ட்டேஜ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கு? இன்னும் 3 கிலோமீட்டர் பாக்கி இருக்கு. அடுத்த நாள் உங்களுக்கு உண்டான டார்கெட் ரெடி ஆயிடுது. என்ன ஆயிடுது? அடுத்த நாள் நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு. அப்ப அடுத்த நாள் 10 கிலோமீட்டர் நடக்கணும்னா என்ன ஆயிருது? அப்ப ஏற்கனவே நேத்தோட பாக்கியே நீங்க என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ். 7 கிலோமீட்டர் நடந்த வரைக்கும் ஓகே. நேத்தோட பாக்கியே இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப இன்னைக்கு நீங்க மொத்தம் எவ்வளவு நடக்கணும்? 13 கிலோமீட்டர் நடக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. 13 கிலோமீட்டர் நடக்கணும். அது மாதிரி நேத்தை விட இன்னைக்கு எனர்ஜி கம்மியாகவும் இருக்கும். எனர்ஜிங்கிறது என்ன சொல்றேன்? ஃபண்டு. ஏன்னா ஏற்கனவே நேற்று நடக்காததுக்கு கண்டிப்பா லாஸை பேஸ் பண்ணியிருப்பீங்களே. 13 கிலோமீட்டர் நடக்கணும். சரி, அந்த 13ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஐயோ இவ்வளவு 13 நடக்கணும்னு கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டீங்க? ஒரு 9 கிலோமீட்டரை நீங்க வந்து நடந்துட்டீங்க. இப்போ மறுபடியும் என்ன ஆகுது? இன்னும் 3 கிலோமீட்டர் உங்களுக்கு ஷார்ட்டேஜில் தான் இருப்பீங்க. அடுத்த 3வது நாள் நீங்க அகைன் என்ன பண்ணணும்? மறுபடியும் 13 நடக்கணும். அப்போ அந்த 3வது நாள் ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க, ட்ரேடில் ஏதோ ஒரு கொச்சா மச்சா பண்ணி ஒரு 7 கிலோமீட்டர் தான் நடந்திருக்கீங்க அப்படின்னா இன்னும் 6 கிலோமீட்டர் பெண்டிங் இருக்கு. அடுத்த நாள் 16 கிலோமீட்டர் நடக்கணும். அப்போ இப்படி பாருங்க. இப்படி நீங்க கரெக்டான பவுண்டரியில கரெக்டான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல இப்படி இல்லாம வெறுமனே நான் இன்ட்ராடே ட்ரேட் மட்டும்தான் பண்றேன்னு இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா அந்த டார்கெட்டை நீங்க ரீச் பண்ண முடியாம உங்களோட லாஸ் மட்டுமே பெருசாயிட்டே இருக்கும். கவனிச்சிங்களா? முத நாள் 10ன்னு இருந்தது, அடுத்த நாள் 13ன்னு மாறுது, அடுத்து 15ன்னு மாறும், அடுத்து 18ன்னு மாறும், அடுத்து 21ன்னு மாறும், அடுத்து 31ன்னு மாறும், அடுத்து 50ன்னு மாறும். உங்களால கடைசி வரைக்கும் நடக்க முடியாம நடப்பீங்க. அந்த 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 இதை வந்து நீங்க ஜெயிக்க முடியாம சாகுற வரைக்கும் நடந்து 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 இழைச்சு இழைச்சு களைச்சு செத்தே போயிருவீங்க. செத்தே போயிருவீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களோட ஃபண்டு டோட்டலா ஜீரோ ஆயிடும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியாம இன்ட்ராடே பண்ணாதீங்க. ஒரு இன்ட்ராடே அதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, முதல்ல இன்ட்ராடேவே எதுக்கு இருக்குன்னா, மொத்தத்துல உங்களுக்கு தேவையான பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியை வாங்குறதுக்கும் அதை லாபம் வந்தா விற்கிறதுக்கும் தான் இன்ட்ராடே மார்க்கெட்டே இருக்கு. அது மாதிரி ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஏற்கனவே அசட்டா வச்சுக்கிறீங்கன்னா அதை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அந்த பை அண்ட் செல் வாங்கி அதை ஹெட்ஜ் பண்றதுக்கு தான் அதுவே இருக்கு. அப்ப அதை நீங்க பிசினஸா பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்? டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து பண்ணணும். புரியுதா? டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து பண்ணணும். டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து பண்றதுன்னா எப்படி? இப்ப நான் சொன்ன உதாரணத்தையே சொல்றேன். நீங்க வந்து 10 கிலோமீட்டர் நடக்கணுங்கிறத உங்க டார்கெட்டா வச்சிருக்கீங்க. கரெக்டா? அப்ப 10 கிலோமீட்டர் நடக்கிறீங்கன்னா நாள் 7 நடந்திருக்கீங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணணும்? நீங்க அது மீதம் இருக்கிற 3 நடந்துட்டு தான் அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து என்ன பண்றீங்க? அடுத்து மறுபடியும் 10 நடக்கணும். அதுக்கு நாள் ஒரு 3 தான் நடந்திருப்பீங்க. அப்ப என்ன பண்ணணும்? அடுத்த இன்னொரு 2 நாளு, 1 நாளோ டைம் எடுத்து அந்த 10 கிளியர் பண்ணிட்டு தான் அந்த டார்கெட்டே எடுக்கணும். அதாவது என்ன அர்த்தம்? சிம்பிளா சொன்னா, ஒரு இன்ட்ராடேல ஒரு ட்ரேடுல லாஸ் வருது, இல்ல ஒரு ஆப்ஷனே பண்றீங்க அப்படின்னா, ஒரு டெய்லி இன்ட்ராடேயா நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும்? அத வந்து ஒரு வீக்லி எக்ஸ்பைரி எடுத்து பொறுமையா எடுக்கணும். அடுத்த நாளே நான் மறுபடியும் அந்த 13 கிலோமீட்டரையும் ஓடுறேன்னு முயற்சி பண்ணக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நாள்ல உங்களால 10 கிலோமீட்டர் நடக்க முடியலன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த முயற்சி பண்ணீங்க. அப்ப அந்த முயற்சியில 3 கிலோமீட்டர் ஷார்ட்டேஜ் கிடக்கு. இன்னைக்கு ஒரு 10 சேர்த்து நடக்கணும். அப்ப 13 கிலோமீட்டரு. அப்ப நேத்து ஒரு நாளைக்கே நம்மளால 10 நடக்க முடியலன்னா, இன்னைக்கும் இந்த ஒரு நாள்ல நம்மளால 13 நடக்க முடியாது. அப்ப நிறுத்தி நிதானமா டைம் வாங்கணும். புரியுதா? நான் நடக்கிறேன். ஆனா என்னால ஒரு நாள்ல முடியாது. நான் ஒரு 4 நாள் டைம் எடுத்து 13 முடிச்சுக்கிறேன்னு முடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்ட்ராடேயா ட்ரேட் ஆரம்பிச்சு லாஸ் வந்துச்சுன்னா, உடனே இன்ட்ராடேல இருந்து அப்படியே வீக்லி எக்ஸ்பைரிக்கு போய்
மெக்கானிசம் பண்ணி ஏற்கனவே லாஸ் ஆன ட்ரேடோட லாஸு ப்ளஸ் கரண்ட் ட்ரேடில் ஓவரால் ப்ராஃபிட்டு ரெண்டும் சேர்த்து மொத்தத்தில் ப்ராஃபிட் வர்ற மாதிரி அந்த ட்ரேடை உங்களுக்கு மெக்கானிசம் பண்ண தெரியணும். இதெல்லாம் மார்க்கெட்டில் உள்ள பணக்காரன் பண்ணுற ரகசியம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரவே மாட்டானுங்க. அதான் நான் சொன்னல, உங்களுக்கு அடிப்படையே தப்பாக சிந்திக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ எதுக்கு உங்களை இன்ட்ராடே ட்ரேடில் பழக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லி ட்ரேடை கட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு புரோக்கரேஜ் போகும். உங்களை நிறுத்தி இந்த மாதிரி நிதானமாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண நீங்கள் பழகிட்டீங்கன்னா மார்க்கெட் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிரும். நீங்கள் புரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு போட்டியாக மாறிடுவீங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் 10,000 கொண்டு போனால் உங்கள் தலையில் 50,000 1,00,000 தர்றேன்னு லிமிட் தர்றேன்னு மார்ஜினை உங்கள் தலையில் கட்டுறாங்க. அப்போ மார்ஜின் அதிகமாக கிடைக்கிறனால அதிகமாக எடுப்பீங்க. அதான் சொன்னேன் இல்லையா, நடக்க முடியாத ஒரு தூரத்தை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க மார்ஜினை வச்சுக்கிட்டு. அப்போ என்ன ஆகும், உங்களால் பயந்துக்கிட்டு அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவீங்க. இது டெய்லி நடக்கும். அப்போ உங்களோட பழைய லாஸு சேர்ந்துக்கிட்டே வரும். அந்த பழைய பாக்கி சேர்ந்துக்கிட்டே வச்சுக்கிட்டு அதே டைமில், அதான் பெரிய வேடிக்கை, ஒரு நாளில் 10 நடக்க முடியல. ஆனால் எந்த எந்த தைரியத்தில் நான் மறுபடியும் 16 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடந்துருவேன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? எந்த குருட்டு தைரியத்தில் நான் மறுபடியும் 20 நடந்துருவேன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? ஏற்கனவே ஒரு இன்ட்ராடே பண்ணீங்க, அதில் 50 பாயிண்ட் லாஸு. அப்போ அட்லீஸ்ட் ஒரு வீக்லியாவது எடுத்து கொஞ்சம் மெதுவாக நீங்கள் ட்ரை பண்ணால் தானே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், அந்த 50 பாயிண்ட் லாஸை விட லாபம் எடுக்க முடியும். 50 பாயிண்ட்டே ஒரு நாளில் எடுக்க முடியல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 50 பாயிண்ட் லாஸையும் நான் அடுத்த நாள் 200 பாயிண்ட் எடுத்துருவேன்னு நினைக்கிறீங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய குருட்டு தைரியம். இந்த மாதிரி அடிப்படையே தப்பாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டில் லாஸ் வருதுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு வழி, பணக்காரன் யூஸ் பண்ணுற ஒரே வழி டைம் இன்வெஸ்ட்மெண்ட். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கரெக்டான டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் போடுவான். அப்போ அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஓவர் வேல்யூவில் ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகுதுன்னா அதை அண்டர் வேல்யூவில் வச்சு தான் சரி பண்ணுவாங்க. அதை தான் நான் அக்குமுலேஷன் சொன்னேன். அப்போ அந்த வால்யூம் அனாலிசிஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன் போன வாரம், அதை எடுத்து பாருங்கள். மேலே ஒரு வால்யூம் செட் ஆச்சு அப்படின்னா அடுத்து விலை குறைவாக வரும். இதெல்லாம் ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 10 ரூபான்னு இருக்குது, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு 10,000 வால்யூம் வந்திருக்குன்னா மறுபடியும் இப்படி மேலே போக 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 ஓவர் வேல்யூவில் வர்றது மேட்ரு கிடையாது. அண்டர் வேல்யூ வந்தவுடனே என்ன ஆகும், இதை விட விலையும் குறையும், வால்யூமும் அதிகமாகும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விலை கம்மியாகும், வால்யூம் அதிகமாகும். அப்போ என்ன இது என்ன காட்டுது, அப்போ விலை குறைஞ்சு வால்யூம் அதிகமாகுதுன்னா அக்குமுலேஷன். இப்போ என்ன நடக்கும், விலை குறையும், கவனிங்க, விலை குறையும் வால்யூமும் கம்மியாகும், விலையும் குறையும் வால்யூமும் குறையும். இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, குட் சைன் கிடையாது. மார்க்கெட் மேலே போகிறதுக்கான குட் சைன் கிடையாது. புரியுதா? இந்த மாதிரி ரெண்டையும் புரிஞ்சுக்கோங்க. விலையும் குறையணும், வால்யூமும் அதிகமாகணும். இது குட் சைன் ஃபார் பையர்ஸ். பெரிய பெரிய பையர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். விலை குறையுது ஆனால் வால்யூம் ரைஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கீழே 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 தான் போகும். பெரிய பணக்காரன் இந்த குறைவான விலையை தாங்கி பிடிக்கலைன்னு அர்த்தம். பெரிய அளவில் வால்யூம் ரைஸ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம், அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வால்யூம் இருந்துச்சோ அது எப்படி தெரியும் விலை குறையுதுன்னு? இங்கே 10 ரூபா இருந்துச்சுன்னா இங்கே 8 ரூபாய்க்கு வந்தாலும் விலை குறைஞ்சிருக்கு நமக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ இங்கே ஒரு 10,000 வால்யூம் இருந்துச்சு. அப்போ இங்கே என்ன ஆகணும், விலை குறைய இந்த 10,000 11,000 12,000 15,000 18,000 அதிகமாகணும். அப்போ தான் என்ன நடக்குது, பெரிய பணக்காரனோட இன்வால்மெண்ட் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் முடிஞ்ச உடனே வால்யூம் அனாலிசிஸும் பண்ணணும். வெறுமனே விலை குறைஞ்சிருச்சு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பையை அப்ரோச் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூக்கு வரணும். அண்டர் வேல்யூவில் பெரிய பணக்காரன் தாங்கி பிடிக்கும் போது மார்க்கெட் மேலே மேலே போகும். இப்போ இது எதுக்காக சொல்ல வந்தேன், இப்போ ஓவர் வேல்யூவில் நீங்கள் ஒரு லாஸ் சந்திச்சிங்கன்னா அண்டர் வேல்யூவில் வச்சு தான் அதை சரி பண்ணணும். அப்போ அண்டர் வேல்யூக்கு போகிறதுக்கு இன்னைக்கு காலையில் ஓவர் வேல்யூவில் ஒரு லாஸ் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கே அண்டர் வேல்யூக்கு வராது. அண்டர் வேல்யூக்கு வர்றதுக்கு 2 நாள் டைம் எடுத்து தான் வரும். அப்போ அந்த 2 நாள் நீங்கள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல மார்க்கெட் அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் அது ப்ராஃபிட் போகிறதுக்கு ஒரு நாள் 1.5 நாள் டைம் எடுத்து போகும். அப்போ மொத்தத்தில் ஒரு 4-5 நாள் ஆகிடும். இப்போ 4-5 நாளுங்கிறது எதை சொல்லுவோம், வீக்லி எக்ஸ்பைரி. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 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 நாளில் ஒரு இன்ட்ராடே லாஸ் ஆனால் என்ன நடக்கும், ஒரு வீக்லி எக்ஸ்பைரி எடுத்து தான் நீங்கள் சரி பண்ண முடியும். இன்ட்ராடேல லாஸ் ஆனதை இன்ட்ராடேலே சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் அடிமுட்டாள்தனம். உங்களுக்கு மார்க்கெட் ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். புரியுதா? நான் அடிக்கடி சொல்லுவேன்,
நீங்கள் 100 விதை மூடை நெல் வச்சுருந்தீங்க, அதை எதையோ பண்ணி லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ கையில் ஒரு மூடை தான் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு மூடையை அப்படியே விதைச்சு 100 மூடை எடுப்பீங்களா? எடுக்க முடியாது. அப்போ ஒரு மூடை ஒரு 30 மூடை விளையும், இல்லை ஒரு 40 மூடை விளையும். அப்போ அதுக்கே ஒரு 6 மாதம் ஆயிடுச்சா, அடுத்து என்ன பண்ணுவீங்க? இந்த 40 மூடையை விதைப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அது 80ஓ 100ஓ கிடைக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு வருஷம் ஆயிடுச்சா? இதுதான் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த லாஸை நீங்கள் அந்த 99 மூடை லாஸை எடுக்கணும். ஆனால் கையில் என்ன இருக்குது? ஒரு மூடை தான் இருக்குது. ஆனால் ஒரு வருஷம் டைம் கொடுத்தா அந்த 100 மூடையை ரெக்கவரி பண்ணிடலாம். இங்கே வந்து டைம் தான் காசு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய ரகசியமே என்னது? டைம் தான். இதை தான் வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காரு? ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஒரு சாமானியனுக்கும் புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு? மார்க்கெட்டில் யார் பொறுமையாக இல்லையோ அவங்களோட பணத்தை எல்லாம் எடுத்து பொறுமையாக இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்குற ஒரு கிரவுண்டு தான், ஒரு இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வாரன் பஃபட் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? யார் பொறுமையாக இல்லையோ அவங்களோட பணத்தை எல்லாம் பறித்து, எடுத்துன்னு கூட சொல்லலை, பறித்து யார் பொறுமையாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுக்குற ஒரு இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட்னு. அப்போ இது பார்த்தா ஏதாவது புரியுதா? அப்போ பொறுமைங்கிறதுக்கு என்ன, அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சும்மா பொறுமைனா எது பொறுமை? பொறுமைனா என்ன பொறுமை? ஓவர் வேலையில் வாங்கிட்டு பொறுமையாக இருக்கிறதா? இல்லை. அப்போ அதை தான் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ப்ரைஸு அண்டர் வேல்யூக்கு வந்து கவனிங்க, ப்ரைஸு இப்போ ப்ரைஸ் இப்போ இதை தான் இப்போ நான் சொல்ல வர்றேன். இப்போ இங்கே இருக்கிறது ஒரு 50% ப்ரைஸ் லைன், இங்கே இருக்கிறது ஒரு 50% ப்ரைஸ் லைன், இங்கே இருக்கிற ப்ரைஸ் லைன், இங்கே இருக்கிற ட்ரெண்ட் லைன். அப்போ இது எல்லாத்தையும் உடச்சி கீழே வந்தால் மட்டும்தான் அண்டர் வேல்யூ. இப்போ புரியுதா? அப்போ ஒரு ப்ரைஸு, இங்கே இருக்கிற ப்ரைஸு அண்டர் வேல்யூக்கு வந்து, புரியுதா? அதான் அர்த்தம். அப்போ ப்ரைஸ் அண்டர் வேல்யூக்கு வர்ற வரைக்கும் இருக்கிறது தான் பொறுமையாக இருக்கிறது. இப்போ புரியுதா? பொறுமையாக இருக்கிறவங்கள்ட்ட பொறுமையா இல்லாதவங்கன்னா யாரு? இந்த மாதிரி ஓவர் வேல்யூல போய் இப்படி விரட்டி விரட்டி வாங்குறவங்க, இங்க போய் வாங்குறது, இங்க போய் வாங்குறது, இங்க போய் வாங்குறது. புரியுதா? ஓ, பிரேக் அவுட் நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, ஓ இங்க பாருங்க இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு, சல்லுன்னு போய் இங்க வாங்குறது, விரட்டி போய் வாங்குறது. அப்ப என்ன ஆகும்? ஓவர் வேல்யூல வாங்குறவங்க தான் பொறுமை இல்லாதவங்க. இந்த மாதிரி பொறுமை இல்லாதவங்களோட பணத்தை எடுத்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவர் வேல்யூல வாங்குறவங்களோட பணத்தை எடுத்து, இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க, அண்டர் வேல்யூவில் வாங்குறவங்கள்ட்ட கொடுக்குறது தான் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ புரிஞ்சா? இதுக்கு மேலே ஸ்டாக் மார்க்கெட்டை புரிய வைக்கவே முடியாது. அப்போ இப்போ இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சிங்க. அப்போ இங்கேருந்து போனது, இங்கேருந்து வந்தது, திரும்ப இங்கேருந்து வந்தது, திரும்ப இங்கேருந்து போனது, இது எல்லாத்தோட ப்ரைஸ் லைன் வரைகிறீங்க. அதனால தான் சொன்னேன் 50% ப்ரைஸ் லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், தெரியுதா? 50% ப்ரைஸ் லைனை உடைக்க முடியலை, ட்ரெண்ட் லைனை உடைக்க முடியல. இதை தாண்டி விக்கு மட்டும்தான் வச்சிருக்கு, பாடி வைக்க முடியலை. இங்கே புரியுதா? அப்போ மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ண போகுது? ஓவர் வேல்யூலே மெயின்டைன் ஆக போகுது. அப்போ என்ன ஆக போகுது? மேலே தான் போக போகுது. இப்போ தெரியுதா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? கிளியர் கட்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் அவ்வளோதான். மார்க்கெட்டோட ப்ரைஸை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அப்போ பொறுமையாக இல்லாதவங்கள்ட்ட பணத்தை எடுத்து பொறுமையாக இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்குற இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டு. அதை உங்களுக்கு புரிகிறபடி சொல்லணும்னா, ஓவர் வேல்யூவோட வாங்குறவங்களோட பணத்தை பிடுங்கி அண்டர் வேல்யூவில் வாங்குறவங்ககிட்ட கொடுக்குற அந்த 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 விஷயந்தான் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ எதெல்லாம் ஓவர் வேல்யூ 50%க்கு மேலே மார்க்கெட்லாம் இருக்குது அப்படின்னா அது ஓவர் வேல்யூ. எது அண்டர் வேல்யூ? 50%க்கு மேலே மார்க்கெட் வரணும், ட்ரெண்ட் லைன்லாம் உடச்சி கீழே வரும்போது அண்டர் வேல்யூ. அப்போ ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது இனிமேல் அந்த முட்டாள்தனம் பண்ணக்கூடாது. ட்ரெண்ட் லைனை உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்? மேலே போகுது, வாங்கணும்னு வாங்காதீங்க. 10க்கு 3 தடவை தான் போகும். நான் போகாதுன்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. போகாதுன்னு சொல்லலை. அது மாதிரி அண்டர் வேல்யூ உடச்சி கீழே வராதுன்னு நான் சொல்லலை. மேலே போகையில் வாங்காதீங்க, கீழே வந்துட்டு மேலே போனதுக்கப்புறம் வாங்குங்க. அதான் அதான் விஷயம். புரியுதா? கீழே வந்துட்டு மேலே போகும்போது வாங்குங்க, மேலே போகும்போது வாங்காதீங்க. விழுந்தீங்கன்னா பயங்கரமாக அடிபடும். கீழே வரட்டும், கீழே வரும்போது அப்போ வாங்கிட்டு இன்னும் கீழே போகாத. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை கவனிக்கணும். கீழே வந்துட்டு மறுபடி மேலே போனால் மட்டும் வாங்குங்க. கீழே வந்துட்டு 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 கீழே போகுதுன்னா வாங்காதீங்க. அதைத்தான் நான் சொன்னேன். வால்யூமில் ஒரு ப்ரைஸ் வந்து இன்னும் விலை குறையும், வால்யூம் குறையாது, வால்யூம் கூடாது. ப்ரைஸ் மட்டுமே குறைஞ்சி வால்யூம் கூடாமல் இருந்துச்சுன்னா அது நல்ல சைன் இல்லை, ஃபண்டமெண்டலி ராங். அது டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ப்ரைஸ் குறைஞ்சு திரும்ப போகும்போது பெரிய பணக்காரன் வந்ததுக்கப்புறம் போங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? அப்போ பெரிய பணக்காரன் வந்துட்டான்னு எப்படி தெரியும்? வால்யூம் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ விலை குறைவாயிட்டே இருந்து வால்யூமும் கம்மியாயிட்டே இருக்குன்னா அது நல்ல சைன் கிடையாது, பணக்காரன் வரல.
விலை குறைவாயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பெரிய வால்யூமும் அதிகமாயிட்டே இருக்குன்னா பெரிய பணக்காரன் வந்திருக்கான், கண்டிப்பாக தாங்கி பிடிப்பான். அப்போ என்ன நடக்கும், டெப்த்துக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவான். டெப்த்னா என்ன, ஸ்ட்ரக்சர்னா என்ன, கடந்த 2 வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், போய் பாருங்க. டெப்த்துக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். அப்போ சின்ன வி பெரிய வியா மாறும். அப்போ என்ன ஆகும், பெரிய ப்ராஃபிட்டோட வெளியில் வரலாம். ஏற்கனவே லாஸ் இருந்தாலும் அந்த லாஸையும் நீங்கள் ரெக்கவரி பண்ணி கொண்டு வரலாம். இதுதான் மார்க்கெட்டில் உள்ள ரகசியம். இது தெரியறதுனால தான் என்னோட எல்லா ட்ரைனிங்கும் ஸ்டூடெண்ட்டும் எல்லா ட்ரேடும் லாபத்தில் முடிக்கிறாங்க. பெரிய என்ன சொல்கிறது, பெரிய என்ன சொல்கிறது, பரம ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. பணக்காரன் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டோட டெப்த் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, மார்க்கெட்டில் என்ன நடக்குது, பணக்காரன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணுறான், அவன் அண்டர் வேல்யூவில் வாங்குறான், ஓவர் வேல்யூவில் விற்கிறான். நீங்கள் என்ன பண்ணீங்க, இது வரைக்கும் ஓவர் வேல்யூவில் வாங்குனீங்க, அண்டர் வேல்யூவில் ஸ்டாப் லாஸ் வச்சு விற்றீங்க. அதனால தான் நீங்கள் ஏழை ஆயிருக்கீங்க, அதனால தான் அவன் பணக்காரன் ஆயிருக்கான். புரியுதா? அதனால தான் எல்லாத்தையுமே நான் எடுத்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி கவனிங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த 50% 3 லைன் இருக்குது, இதுக்கு பேர் தான் ப்ரைஸ் லைன். இந்த ப்ரைஸ் லைனை தாண்டி கீழே வந்தால் மட்டும்தான் ஓவரால், கவனிங்க, இந்த ஓவரால் ஒட்டுமொத்த இந்த ட்ரெண்டும் இந்த 3 லைனை தாண்டி கீழே வந்தால் மட்டும்தான் கீழே வரும். இல்லைன்னா என்ன நடக்கும், அதிகபட்சம் மார்க்கெட் வந்து மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் விஷயம். புரிஞ்சா? அந்த மாதிரி அப்போ ஒரு ட்ரெண்ட் லைன்னா என்ன, இப்போ நான் தெளிவாக சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் லைன்லாம் அது ஒரு ட்ரெண்ட் லைனில் 2 ட்ரெண்டு கட்டாயம் இருக்கும். ஒரு பை ட்ரெண்டும் ஒரு செல் ட்ரெண்ட் இருக்கும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ஒரு பை ட்ரெண்டு ஒரு செல் ட்ரெண்ட் இருக்குன்னா அது ஏ பேட்டர்ன். ஒரு செல் ட்ரெண்ட் முதல்லையும் பை ட்ரெண்டும் பின்னாடி வந்துச்சுன்னா அது வி பேட்டர்ன். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 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 கூட நீங்கள் பாருங்கள், கவனிங்க. அப்போ அதே மாதிரி இங்கே ஒரு வி பேட்டர்ன் இருக்கா, வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இப்போ திரும்பி வந்துட்டு இருக்கு. எங்கே வந்துட்டு இருக்கு பாருங்கள், இந்த 50% நோக்கி வந்துட்டு இருக்கு. அதானே சொன்னேன், எவ்வளோ தூரம் ட்ரெண்ட் லைனை விட்டு மேலே மேலே போனாலும் திரும்ப ட்ரெண்ட் லைன் அட்ராக்ட் பண்ணும். ட்ரெண்ட் லைனும் ப்ரைஸும் ஒரு காதலன் காதலி மாதிரி, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே அட்ராக்ட் பண்ணதா மறுபடியும் எவ்வளோ தூரம் இந்த ஏயை உடைச்சு தலையை வச்சு மேலே போனாலும் திரும்ப பாருங்கள் ட்ரெண்ட் லைன் மறுபடியும் தலையை உடைச்சு மேலே போயிருக்கு, மறுபடியும் எதை நோக்கி வருது பாருங்கள், ட்ரெண்ட் லைன். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனுங்கிறது காந்த மாதிரி எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப ட்ரெண்ட் லைனை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ரகசியம் மார்க்கெட்டில் இருக்குது. இழுத்துட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம், 10 ரூபாய்க்கு வாங்கினவன் 20 ரூபா போனவனே வச்சுக்கிட்டு சும்மாவா இருப்பான், விட்டுருவான் மார்க்கெட். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டோட புடி விட்டதுனால என்ன ஆகும், மறுபடியும் கீழே வரும். மறுபடியும் என்ன பண்ணுவான், ஓ மறுபடியும் 8 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நிறைய பேர் வாங்குவாங்க. அதுக்கு பேர் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். மறுபடியும் என்ன ஆகும், அது 12 ரூபாய்க்கு போகும். 12 ரூபாய்க்கு போனோடனே ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் விட்டுருவாங்க, மறுபடியும் கீழே வரும். இவ்வளோதான் விஷயம். அப்போ அதை தான் சொன்னேன், எவ்வளோ தூரம் போனாலும் ட்ரெண்ட் லைனை நோக்கி மார்க்கெட் வரும். ஏன்னா ட்ரெண்ட் லைனுக்குள்ளே 2 ட்ரெண்ட் இருக்குது, ஒரு பையும் இருக்குது செல்லும் இருக்குது. அப்போ ட்ரெண்ட் லைனை விட்டு ரொம்ப தூரம் போகுது அப்படின்னா மறுபடியும் ட்ரெண்ட் லைனை நோக்கி வரும்போது அந்த ட்ரெண்டே மாறும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் சொன்னேன். இப்போ உதாரணத்தோட 10 ரூபாய்க்கு வாங்கினேன் 15 ரூபா போனவொடனே விட்டுருவான், மறுபடியும் விட்டவொடனே மறுபடியும் 7 ரூபாய்க்கு வந்தோடனே வாங்குவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்கு போனதுக்கப்புறம் தான் வாங்கவே ஆரம்பிப்பீங்க. 15 ரூபாய்க்கு வாங்கினோம் 7 ரூபாய்க்கு வந்தோடனே தலையில துண்டை போட்டுட்டு விற்றுருவீங்க. இதெல்லாம் ஏற்கனவே நிறைய நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பாருங்க, இந்த வி பேட்டர்னை கனெக்ட் பண்ணுங்க. இப்படி நேராக வச்சுக்கோங்க ட்ரெண்ட் லைனை, அங்கேருந்து கொண்டு வாங்க, எங்கே 2 பாடியில் இடிக்குதோ அப்படியே நிப்பாட்டிக்காங்க. கரெக்டாக 2 பாடியில் எங்கே இடிக்குதோ அங்கே நிப்பாட்டிக்காங்க. அப்போ என்ன இருக்கும், ஒரு கீழேருந்து மேலேருந்து கீழே கொண்டு வந்தாங்க, கீழேருந்து மேலே கொண்டு போனாங்க. அப்போ என்ன ஆகுது, 2 ட்ரெண்ட் லைன். இப்போ என்ன நடக்குது, ட்ரெண்ட் லைனை விட்டு தூரமாக வருது. அப்போ தூரமாக வச்சா இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைன் இது, கீழே இருக்கிற ட்ரெண்ட் லைன் இது. அப்போ என்ன ஆகும், அப்போ மார்க்கெட் உடைச்சா 50% ப்ரைஸ் லைனுக்கு வர்ற மாதிரி மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைனை உடைக்க முடியாமல் கீழே வந்தால் என்ன ஆகும், கீழே இருக்கிற ட்ரெண்ட் லைனுக்கு வரும். அவ்வளோதான விஷயம். அந்த கீழே இருக்கிற ட்ரெண்ட் லைனுக்கிட்ட இப்போ என்ன இருக்குது, அங்கே தான் 50% லைன் இருக்குது. இப்போ 50%க்கு மேலேனா ஓவர் வேல்யூ, 50% கீழேனா அண்டர் வேல்யூ. அப்போ ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்தால் அண்டர் வேல்யூ, ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போனால் ஓவர் வேல்யூ. அவ்வளோதான் விஷயம். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ என்ன ஆகும், இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வரும்போது இந்த ட்ரெண்ட் லைனை இழுத்து 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 கீழே கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். அப்போ ட்ரெண்டே கீழே வரும்போது என்ன ஆகுது, அண்டர் வேல்யூக்கு இழுத்து இழுத்து கொண்டு வருது, மேலே போகும்போது இழுத்து இழுத்து மேலே கொண்டு போகும். இவ்வளோதான் விஷயம். சரி, இப்போ என்ன பாருங்க, இன்னும் தெளிவாக வாங்க. இப்போ நான் இந்த இதுவே வரையல, ட்ரெண்ட் லைன் மட்டுமே வரைகிறேன். கவனிங்க, இப்போ ட்ரெண்ட் லைன் மட்டுமே வரையுது. அப்போ இந்த 2 ட்ரெண்ட் லைன் போய் சந்திக்கிற இடத்துல அந்த மிட் பாயிண்ட்ல ஒரு லைன் போடுங்க, அதுதான் ட்ரெண்ட் லைனோட ப்ரைஸ் லைன். இப்போ நீங்கள் 50% லைனே எடுக்கலை, வேண்டான்னு வச்சுக்கோங்க, எதை வச்சும் நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாம். அதுதான் நான் சொல்கிறேன். வெறும் சார்ட்டு போதும் நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன நடக்குது, இங்கேருந்து போனதுக்கு வரைஞ்சிங்க, நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், இங்கேருந்து மேலே போய் கீழே வந்துச்சு, ஏ பேட்டர்னை கனெக்ட் பண்ணிங்க, கீழேருந்து மேலே போச்சு, பி பேட்டர்னை கனெக்ட் பண்ணிங்க, இது ஒரு ட்ரெண்ட் லைன், இது ஒரு ட்ரெண்ட் லைன். அப்போ மேலே உள்ள ட்ரெண்ட் லைனை தாண்டி மேலே போக முடியல, என்ன ஆகும், கீழே உள்ள ட்ரெண்ட் லைன் வந்து இடிக்கும். கரெக்டாக? அதான அர்த்தம்.
கரெக்ட். அப்ப என்ன ஆகும்? இந்த கீழ உள்ள ட்ரெண்ட் லைன் தான் இடிக்க போகுது அப்படின்றது எப்படி தெரியும்? பிரைஸ் லைன் வேணும். பிரைஸ் லைன் என்னது? பவுண்டரியா வரைஞ்சு கண்டுபிடிக்கலாம். இல்லன்னா ட்ரெண்ட் லைன்ல இருந்து பிரைஸ் லைனை உருவாக்கலாம். கவனிங்க. ட்ரெண்ட் லைன்ல இருந்து பிரைஸ் லைனை உருவாக்கலாம். அப்ப கீழ இருந்து போனதுக்கு ட்ரெண்ட் லைன் இப்படி நேரா எடுங்க. எங்க போய் இடிக்குதோ பாடி இடிக்கணும். சாரி, விக் இடிக்கணும். விக் அடிக்க வேண்டாம். பாடி எங்க அடிக்குதோ மினிமம் 2 பாடியில் அடிக்குதா நிப்பாட்டிக்கோங்க. கவனிங்க. அதே மாதிரி மேலே அப்படி வைங்க. அல்டிமேட்டா அப்படி கீழே நோக்கி கொண்டு வாங்க. எங்க 2 பாடியில் அடிக்குதோ நிப்பாட்டிக்கோங்க. அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் கனெக்ட் ஆகிற இடம் தான் இந்த பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் பிரைஸ் லைன், இது ட்ரெண்ட் லைன், இது ட்ரெண்ட் லைன். அப்போ இது இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி மேலே போக முடியாம, கவனிங்க, ட்ரெண்ட் லைனை தாண்டி மேலே போக முடியாம பிரைஸ் லைனை உடைச்சு அவுட் சைட் கேண்டில் வச்சிருதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இடிக்கும். இதுதான் கணக்கு. புரியுதா? ட்ரெண்ட் லைனை இடிக்கும். இவ்வளோதான் விஷயம். இப்போ புரிஞ்சா? நீங்கள் எதை வச்சு வேணாலும் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் பண்ணீங்களே ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட் லைன் சொல்லி கொடுத்தாங்களே, அதி மேதாவிகள் உங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? முதல்ல ட்ரெண்ட் லைனை தாண்டி மேலே போகுதுன்னா ஓவர் வேல்யூவா அங்கே வாங்காத, அங்கே ஏதாவது வாங்கி வச்சிருந்தேன்னா வித்துரு, இல்லைன்னா செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ணு மார்க்கெட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு மண்ணாங்கட்டியும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்லி கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் புரியறதுக்கு நீங்க பெருசா படிச்சிருக்கணுமா? ஒரு முதல்ல ட்ரெண்ட் லைன் வரையறது கூட உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ட்ரெண்ட் லைனை எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும். இல்ல நீங்க ட்ரெண்ட் லைனுக்கு பாடி டு விக்கு டு விக்கே வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்க. இப்போ இந்த இருக்கு விக்கு, இந்த விக்குல இருந்து விக்கை கனெக்ட் பண்ணுங்க. எங்க விக்கு அடிக்குதோ நிப்பாட்டுங்க. மேல இந்த விக்கு இருக்குதோ நிப்பாட்டுங்க. எதுக்கு பாடி வரைய சொல்றோம்னா கன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இதோட பிரைஸ் லைனை கனெக்ட் பண்ணுங்க. இப்படி வரைஞ்சாலும் கனெக்ட் பண்ணுங்க. அப்ப என்ன நடக்கணும்? இங்க ஒரு ட்ரெண்ட் லைனை தாண்டி மேல போக முடியாம கீழே வருது. அப்ப என்ன ஆகும்? இந்த ட்ரெண்ட் லைனோட பிரைஸ் லைனை உடைச்சதுன்னா, இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடம் தான் பிரைஸ் லைன். உடைச்சதுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த ட்ரெண்ட் லைனோட பேஸுக்கே வந்துடும். அப்போ எப்போ மறுபடியும் மார்க்கெட் இந்த அப்போ என்ன பண்ணக்கூடாது? மேலே தான் கீழே தான் போகுதுன்னா இந்த பிரைஸ் லைனை உடைச்சு மறுபடியும் மேலே வரக்கூடாது. அப்படி உடைச்சதுன்னா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனோட பேஸுக்கே வந்துடும். இதான் அர்த்தம். இப்போ புரிஞ்சா? வெறும் ட்ரெண்ட் லைனை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் கூட நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், எங்களுக்கு வெறும் சார்ட்டே போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதா? இதெல்லாம் கிளியர் கட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ள இன்னைக்கு ட்ரெண்ட் லைனை பற்றி இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்துருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோ எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. அதான் நான் சொல்லலை, பொறுமையாக உட்காந்து பிளேலிஸ்ட்லேருந்து பாருங்க. இல்லையா தூக்கி போட்டு வேற வேலை இருந்தால் போய் பாருங்க. எங்கேயாவது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லித்தர்ற சேனல்லாம் இருக்கும். உங்களை போட்டு இன்னும் பைத்தியக்காரனாக்கிட்டு உட்காந்துருப்பானுங்க. அவங்ககிட்ட போய் கற்றுக்கோங்க. புரியுதா? அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ள 2 ட்ரெண்ட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? ஒன்று பை ட்ரெண்டு, ஒன்று செல் ட்ரெண்டு. இல்லைனா செல் ட்ரெண்டு முதல்ல வரும், பை ட்ரெண்டு பின்னாடி வரும். ட்ரெண்ட் லைனுக்குள்ள 2 ட்ரெண்ட் இருக்கும். கவனிச்சிங்களா? அடுத்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போகுது அப்படின்னா ஓவர் வேல்யூவில் போயிட்டுருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி புதுசாக தள்ளி கொண்டே வைக்கும். அப்போ ஓவர் வேல்யூ போயிருக்கு. இன்னும் உடச்சி மேலே போனாலும் இன்னும் ஓவர் வேல்யூக்கு போகும். இன்னும் ஓவர் வேல்யூக்கு போகணும். அதான் சொன்னேன். அப்போ என்ன ஆகும்? இந்த வி பேட்டர்ன் 25 உடச்சி 50 போகும், 75, 100 இப்படி போகுது இல்லையா? ப்ரைஸ் லைன் மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் லைன் மூவ் ஆகும். அதான் அர்த்தம். அப்போ ட்ரெண்ட் லைன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா வி பேட்டர்னாக போட்டுரும். இப்படி வந்துச்சு. இப்போ இருக்குது ட்ரெண்ட் லைன் எப்படி வரைஞ்சிருப்பீங்க. இப்போ இதை தாண்டி இப்படி போயிடுச்சுன்னா நான் இப்படி இருக்க ட்ரெண்ட் லைன், இப்படி வந்த ட்ரெண்ட் லைனு இப்படி போயிடும். எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன் ஆகிடும். இப்படி போயிடும். புரியுதா? இதுதான் ஓவர் வேல்யூக்கு போயிடும். ஓவர் வேல்யூக்கு போச்சுன்னா எக்ஸ்ட்ரானா எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சுன்னா பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் செல்லுக்கு. அது மாதிரி கீழே எக்ஸ்ட்ரீமுக்கு பைக்கு. இப்போ ஏ பேட்டர்ன் எப்படி இருக்கும்? கவனிங்க. இப்படி இருக்கு. கவனிங்க. ஏ பேட்டர்ன் இப்படி இருக்கு. இப்படி இந்த இப்படி இருந்த ஏ பேட்டர்ன் என்ன நடக்கும்? இப்படி உடச்சி மார்க்கெட் இப்படி இப்படி வந்துருச்சு. இந்த ஏ பேட்டர்ன் இப்படி வந்துடும். தெரியுதா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்துடும். அப்போ என்ன இருக்கு? இப்படி இருந்த ஏ பேட்டர்ன் இது ஃபெயில்டு பேட்டர்ன். இப்படி வந்துட்டு இப்படியே போச்சுன்னா ஃபெயில்டு. இது ஈக்குவல், இது எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்கு வந்தால் தான் அண்டர் வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அண்டர் வேல்யூனா பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ இதே எடுத்துக்கோங்க பாருங்கள். இப்போ இது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது? இப்படி தான் இருக்குது. ஆனால் இதே உடச்சி இதே ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் இப்படி வந்து இந்த ஏ பேட்டர்ன் இப்படி வரைஞ்சோன்னா செம ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது என்ன அர்த்தம்? இது 0, இதுக்கு நேராக உள்ளது 0, இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் +10, +20, +30, +40, +50 ஓவர் வேல்யூ. அப்போ அண்டர் வேல்யூனா என்ன? இந்த 0க்கு கீழே வருதுல, இது -10, -20, -30, -40, -50 இப்படி எந்த அளவு கிடைக்குதோ வச்சு செய்யுங்க மார்க்கெட். இதான் விஷயம். இதான் ரகசியம். புரியுதா? பணக்காரன் என்ன பண்ணுறான்னு
ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஜீரோ உடச்சிச்சுன்னா இங்கே தான் பிரேக் அவுட் இருக்கும்பீங்க, இதை உடச்சதுன்னா பயப்படுவீங்க. ஆனால் பயப்படக்கூடாது, அங்கே தான் ரகசியமே இருக்குது. அதுக்காக மொட்டையாக பயப்படக்கூடாதுன்னு சொல்லி ட்ரேட் எடுத்துக்காதீங்க, வீடு வாசலாம் விற்று. அங்கே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை வச்சே செய்யணும். அப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன், ஒரு இன்ட்ராடே ட்ரேடில் லாஸ் ஆனால் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அண்டர் வேல்யூக்கு வர வச்சு மார்க்கெட்டை கரெக்டாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த மெக்கானிசம் பண்ணி அந்த லாஸை ப்ராஃபிட்டோட கொண்டு வர முடியும். அதனால தான் நாங்கள் ப்ராஃபிட்டோட இருக்கோம். என்னோட ட்ரைனிங்கோட எல்லா ஸ்டூடெண்ட்டும், நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு யாருக்காவது டவுட்டாக இருந்தால் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை, நீங்கள் வாங்க என்னோட ஸ்டூடெண்ட். இப்போ எல்லாரோட அக்கௌண்ட்டையும் நான் லாகின் பண்ணி காட்ட சொல்கிறேன். அவங்க ப்ராஃபிட்டில் இருக்காங்களா லாஸில் இருக்காங்களான்னு பாருங்கள். காரணம் என்ன தெரியுமா, அண்டர் வேல்யூவில் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறது, டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அங்கே கிளியர் கட்டான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, பக்காவாக அதை ட்ரெயின் பண்ணுறது, திரும்ப 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 ட்ரெயின் ஆகுறது. 100 டெமோ ட்ரேட் பண்ணுவாங்க, 100 லைவ் ட்ரேட் பண்ணுவாங்க. டெமோ ட்ரேடில் இது வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் லைவ் ட்ரேடுக்கே போக முடியும். கரெக்டாக? இல்லாட்டி போவாங்களா? போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. 100 டைம் மாற்றி 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 டெஸ்ட் பண்ணுறாங்க. மாற்றி மாற்றி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை என்ன சொல்கிறது, இந்த மெக்கானிசம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் வருது, அப்படி பண்ணால் அவ்வளோ இருக்குது, இப்படி இருக்குன்னு அந்த மாற்றி மாற்றி ரெடி பண்ணுறாங்க. அப்போ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும். அப்போ தான் அதை நம்பி ரியல் அக்கௌண்ட்டுக்கு போக முடியும். இதை தான் நாங்கள் ட்ரைனிங்கில் பண்ணுறோம். புரியுதா? இப்போ இவ்வளவு யதார்த்தமாக இவ்வளோ எளிமையாக யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சேனல் நீங்கள் பிடிச்சா பாருங்கள், நீங்கள் பார்க்கலைன்னா உங்களுக்கு தான் வாழ்நாள் நஷ்டம். அதுதான் நான் சொல்லுவேன். உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் உலகத்தில் எங்கே போய் எத்தனை 1000 கோடி ரூபா கொடுத்து படித்தாலும் இங்கே இலவசமாக கிடைக்கிற விஷயம் கூட உங்களுக்கு அங்கே கிடைக்காது. ஏன்னா சொல்லிக் கொடுக்குறவனுக்கே தெரியாது. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதனால் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் நுணுக்கமாக பாருங்கள். இது எல்லாமே விலை மதிப்பு இல்லாதது. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன். நீங்கள் பார்த்தா பாருங்கள், பார்க்கலனா போங்க, எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. கரெக்டாக? ஆனால் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பார்க்குறவங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் சேனலை போய் தேடி அலைய வேணாம். இங்கே இதை பற்றி தெரிஞ்சிடலாமா, அங்கே அதை பற்றி தெரிஞ்சிடலாமா, அதை பற்றி தெரிஞ்சிடலாம், ஒன்றும் தேவையில்லை. இதை விட டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எளிமையாக சொல்லிக் கொடுக்குற சேனல் உலகத்திலே கிடையாது. நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? ஸோ அதற்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த இதை நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் பண்ண வேணாம். இதை எடுத்து நீங்கள் சார்ட்டுன்னு சொல்கிற எதில் வேணாலும் இதெல்லாம் இதே பேட்டர்னில் அது வேலை செய்தான்னு அங்கே போய் பாருங்கள். வேலை செஞ்சால் அதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுமா, அடுத்தடுத்த விஷயங்களை மூவ் பண்ணுங்கள். அதை நான் ஏற்கனவே சொல்ல, முழுசாக தெரியும்னா அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் கோர்ஸ் தான் படிக்கணும். ஏன்னா அங்கே தான் ட்ரைனிங் இருக்குது. நாலேஜாக சொல்லி கொடுத்து யூஸ் கிடையாது. நாலேஜாக சொல்லி கொடுக்கும்போது நல்லா தான் இருக்கும், புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரியல் யதார்த்தம் அப்படி இருக்காது. ரியலாக யதார்த்தத்தோடு நீங்கள் படிக்கணும். ஒரு ட்ரேடை நீங்களாகவே எடுக்கணும், அது நெகட்டிவில் போகும், நீங்களாகவே மெக்கானிசம் பண்ணணும், ப்ராஃபிட்டில் கொண்டு வரணும். அதுதான் தொழில். அதுதான் நீங்கள் என்ன பண்ணுறது, ரியலாக கற்றுக்கிறது. அதுதான் என்னது, லைவ் ட்ரைனிங். ஸோ அதை நீங்கள் படித்தா மட்டும்தான் முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. நான் ஓப்பன் சேலஞ்ச் தான் பண்ணுறேன், கண்டிப்பாக முடியாது. 10க்கு 7 ட்ரேட் ப்ராஃபிட் வர்றதுக்கான விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இன்னும் நிறையா இருக்குது. அதனால தான் சொன்னேன், ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் தான் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல். அது வெறும் 20% விஷயங்கள் தான். ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் 80% வேலைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.